வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ரெசிபி சிம்பிளாக வீட்லேயே எப்படி தயார் பண்ணலான்னு செஞ்சு காமிக்கிறேன். மஷ்ரூம்ஸ் நிறைய நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எல்லாம் நல்லா கழுவி தொடச்சி அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டன் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ரஃப்பாக வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு தேவைப்படும். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, பால், பசும்பால், மைதா மாவு, நம்மளுக்கு மிளகு பொடி, பார்ஸ்லி, பட்டர் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், யூடியூப் இங்கிலீஷ் சேனல் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கடாயில் வெண்ணெய் சேர்த்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாலாம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் எப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ நிறைய தண்ணி விடுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு நம்ம எப்போவே சேர்த்தோம்னா அந்த மைதா மாவு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். ஸோ மஷ்ரூம் ரொம்பவும் சுருங்கி கருப்பாலாம் ஆகாது. ஸோ இப்போ மைதா மாவு சேர்த்து இந்த மஷ்ரூமை நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா நிறைய நீர்த்துக்கும். ஸோ இப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸில் மஷ்ரூம் நல்லா வாடி இருக்குது. அந்த மைதா மாவு எக்ஸஸ் தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கலரெல்லாம் மாறல, அவ்வளோவா கலர் மாறல, நல்லா வெந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து மிக்சிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா விழுத அரைச்சிக்கினேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கினேன். அரைச்ச விழுத திருப்பியும் கடாய்க்கே மாற்றிட்டேன். இதில் நம்ம இன்னொரு கிளாஸ் தண்ணி மிக்சியில் சேர்த்து அந்த சூப்லேயே சேர்த்துக்கணும். இப்போ இந்த சூப் நல்லா கலந்து விடுறேன். இப்போ இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பால் கூட கெட்டி பால் சேர்க்க போகிறோம். ஸோ நிறையவும் தண்ணி சேர்க்க போகாதீங்க. இப்போ நான் பால் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது சேர்த்து இப்போ நான் மிதமான தீயில் இது கொதிக்க விட போகிறேன். இந்த சூப் ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும், ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன், எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் கொதியில் வைக்கிறேன். இப்போ இதில் நான் மிளகு பொடி, பார்ஸ்லி சேர்த்துருக்கேன். சேர்த்து க்ரீமும் சேர்த்துறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த சூப்பு ஜஸ்ட்டு ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இந்த சூப் கொதி வந்ததும் பரிமாற வேண்டியது தான். நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் சூப்பு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையாக இருந்தது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைவிடாமல் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா தீ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா அந்த சூப்பை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.